என் பேர் மகாதேவையர். நான் கிட்டத்தட்ட 42-45 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டுருக்கேன். அதுலேயும் அஷ்டமங்கல பிரசம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக பார்த்துருக்கேன். இப்போ வயசு 80 ஆகிறது. நாட்டில் எல்லா ஜில்லாவிலையும் அஷ்டமங்கல பிரசம் போட்டிருக்கேன். இது ஒரு நபருக்காக இல்லை, ஒரு நபருக்காக இப்போ பிரசனமே தேவையில்லை, ஒரு நபருக்காக இல்லை. குடும்பத்தில் மொத்தத்தில் குலதெய்வம், குல ஆச்சாரங்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய அந்த திருமண விஷயங்கள், அது மாதிரி செலவு குடும்பத்தை சொல்லுவாங்க, அகால மரணங்கள் நடக்கிறது, திருமணம் நடக்காமல் இருக்குது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அஷ்டமங்கல பிரசனம் தெரியுமே தவிர ஜாதகத்தில் வராது. அஷ்டமங்கல பிரசனம்னா அப்படி தான். அது எப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம புக் பண்ண பிரச்சைன்னு சொல்கிறதுன்னா பழசு. அவங்க பழைய விஷயம் கூட, உங்கள் அப்பா இப்படி இருந்தார், உங்கள் தாத்தா இப்படி இருந்தார் அப்படின்னு எல்லாம் பொம்பளை சொல்கிறது பிரச்சை. அப்போ எதுக்குன்னு கேட்டால், எப்போதுமே இன்னும் உள்ள காலங்களில் அஷ்டமங்கல பிரசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். ஜோசியத்தோட ஜாதகத்தோட என்னென்னு கேட்டால், இந்த குடும்ப தலைமுறை இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. அவங்க தாத்தா யார், கொள்ளத்தாத்தா யார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாது. ஸோ இந்த அஷ்டமங்கல பிரசனத்தில் வர்றது, தெய்வர்வா தர்மதேவி பணி பிதிரு குருபிகி பிராமண பிரேத போதி பீடாய ஆசிரியர் எல்லாம் வரும். அந்த இடதோஷம் வரும், இடங்களில் பூர்வீகத்தில் இருக்க குலதெய்வம் வரும், குலதெய்வம் ஆச்சாரங்களும் குடும்பத்தில் இருக்கிற ஆச்சாரங்களும் எல்லாம் வருது. ஏன்னா தமிழ் ஆச்சாரங்களே வேறு, பழைய ஆச்சாரங்கள் வேறு, இப்போ புது ஆச்சாரங்கள் வேறு. புது ஆச்சாரங்கள்லாம் மாறி வருது. ஆனால் எப்போதுமே சொல்கிறேன், நம்ம ஆச்சாரங்களை மாற்றி மறைச்சதுனாலையும் நம்ம ஆச்சாரங்கள் போனதுனாலையும் நம்ம ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அந்த முறைப்படி வழங்காத காரணம்தான் இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, தொழில் முறை உயர்வு கிடையாது. அதனால் பல முறையில் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லையே. இண்டிவிஜுவலான நபருக்கு தசாபுக்தி மோசமாக இருந்ததுன்னா நமக்கு ஜாதகத்தை எடுக்கலாம். ஆனால் குடும்பத்தில் மொத்தம் வர்றதுக்கு பெரிய அண்ணனுக்கு இப்படி, சின்ன அண்ணனுக்கு இப்படி, தம்பிக்கு இப்படி, இப்பெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பொதுவான அந்த அஷ்டமங்கல பிரசங்கிறத எடுக்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அஷ்டமங்கல பிரசம் விரிவாக எடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான சாமான்கள் வேணும். அதை நம்ம பூஜை பண்ணணும். அது ஒரு ராசி பூஜை உண்டு, பிள்ளையார் பூஜை முடிஞ்சு தட்சிணாமூர்த்தி பூஜை, அதுக்கப்புறம் சொர்ணம் போடணும். இதெல்லாம் வேலையில் இருக்குது. நம்ம நினைக்கிறோமா அஷ்டமங்கல பிரசம் அவ்வளோ ஈஸி இல்லை.